வணக்கம், வெல்கம் டு ஆரோக்கிய ஃபுட் ஜங்ஷன். நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அட்டகாசமான காடை கிரேவி பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். 50 நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். காடைனால நல்லெண்ணெய் ஊற்ற நல்லாயிருக்கும். இதுக்கு 100 சின்ன வெங்காயம் போட்டது நல்லாயிருக்கும். காடை இனிப்புத்தன்மை உள்ளது, அதனால் சின்ன வெங்காயம் போட்டுக்கிற நல்லது. பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா இனிப்பு அதிகமாக தெரியும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கிக்கணும். அப்புறம் பொன்னிறமாக பாதி வதங்கணுன்னே இப்போ கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டுக்கிட்டேன். இப்போ அதனால் நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாடை போக நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். இப்போ வதங்கினோம்னா தக்காளி 2 தக்காளி, மீடியமான தக்காளி 2 சேர்த்துருக்கேன். இது போதுமான தக்காளி வெங்காயம் எல்லாம் மசிஞ்சிடணும். அந்த எண்ணெயிலேயே அந்தளவுக்கு நம்ம வதக்கணும். நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள், தக்காளியே தெரியல. இப்போ நான் 5 காடை வாங்கியிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி கடையிலையே வாட்டி எடுத்துருக்கேன். அதை நம்ம போட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த காடையை வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். சிம்மில் வச்சே செய்யணும் இதெல்லாம். இது அந்த காடைக்கு தேவையான உப்பு மட்டும், காடைக்கு தேவையான உப்பு தான் இப்போ போட்டிருக்கேன். அதுக்கு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூனு மிளகுத்தூள் இந்த வதக்கும் போது போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதை சிம்மில் வச்சு இந்த காடையை நம்ம வேக வைக்கணும். ஒரு பரட்டிக்கணும். அப்புறம் தான் நம்ம மசாலா பொடி போடணும். இப்போ நல்லா கிளறிக்கலாம். இது காடை தண்ணி விடும். அதுக்காண்டி இப்போ பாருங்கள், காடை எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியுது பார்த்திங்களா? காடை எவ்வளோ தண்ணி. இந்த தண்ணியெல்லாம் வற்றணும். காடை விட்ட தண்ணியெலாம் வற்றின பின்னாடி தான் மசாலா போட போடணும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதுக்காண்டி தான், இரண்டும் இல்லை. இந்த பாருங்க, தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடி போட்டுக்கலாம். இதுக்கு கரம் மசாலா 1 ஸ்பூன் போடும். நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லா கொட்டி கொடுக்கும். 1 ஸ்பூனு. இது தனி மிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகா பொடி நம்ம உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு இந்த எண்ணெயிலே ஒரு பரட்டணும். மசாலா வச்ச வாடை போக நம்ம பரட்டிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரம் வெந்துடும். இது 5 நிமிஷம் வெந்தாவே போதும். ஏற்கனவே 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ இதில் 5 நிமிஷம் இப்போ தண்ணி, அந்த காடை வேகிறதுக்கு அளவான தண்ணி நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு. இதில் நம்ம தேங்காய் ஊற்றலை. தேங்காய் ஊற்றாமல் தான் என் காடைக்கு வைக்கணும். இல்லைன்னா இனிப்பாக இருக்கும். காடைக்கு நீங்கள் தேங்காய் ஊற்றாதீங்க, இப்படியே வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் தான் வச்சுருந்தோம், வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இறக்க போகும்போது நம்ம புதினா மல்லி போட்டு இறக்கலாம். இது காடை மருத்துவ குணம் உள்ளது. நீங்கள் அடிக்கடி வீட்டில் இது செய்து கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானது. பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஈஸியான கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.